சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. அடிப்படை வசதிகள் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். சமூக நீதி விடுதிகள் ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜயிடம் எதுவுமே சரியில்லை என கொந்தளித்த மாணவர். உணவின் தரம், விடுதி காப்பாளரின் செயல், அடிப்படை வசதிகள் குறித்து அடுக்கடுக்கான புகார்கள் தெரிவித்த மாணவர்கள் சாப்பாடு போன வருஷம் குடும்பம், பூச்சி, வண்டு, டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ஆதி சமூக நீதி விடுதியில. ஆனால் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் அந்த உணவு தரமற்றதாக தான் வருது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக இணைய வழியில் தனது சுய விவரங்களை பதிவு செய்தார் முதலமைச்சர் விஜய். மக்கள் அனைவரும் தங்களது விவரங்களை பதிவு செய்ய முதலமைச்சர் விஜய் அழைப்பு. மக்கள் தொகை சுய கணக்கெடுப்புக்கு உண்மையான விவரங்களை வழங்குமாறு தமிழக மக்களிடம் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். நீங்கள் வழங்கும் தகவல்தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை என்பதால் ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவலை கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிகாரிகள் தரப்பில் தகவல். நாகர்கோவில் சிறையில் அடித்துக் கொள்ளப்பட்ட சபரிவர்மனின் உடலை பெற்றுக் கொண்ட உறவினர்கள் திடீர் போராட்டம். அரசு வேலை, நிவாரணத் தொகை, வீட்டுமனை உள்ளிட்ட வாக்குறுதிகளுக்கான அரசாணை தரவில்லை என தெரிவித்து சாலை மறியல். மக்கள் எங்களுக்கு வேண்டி எத்தனை நாள் போராடினதே இதுக்கு தானே. இது என்ன இருக்குன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்ல முடியும்? சென்னையில் காலை முதல் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் சட்டென மாறிய வானிலை. இருள் சூழ்ந்த மேகங்களுடன் கொட்டிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்றும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சதமடித்த வெயில். மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸும், மதுரை நகரத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும் பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி கட்டிட திறப்பு விழாவின் போது திடீர் மின்வெட்டு. மக்கள் சந்திப்பை புறக்கணித்து கிடுகிடுவென கிளம்பிய அமைச்சர் சரத்குமார். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை. சில இடங்களில் அலுவலகங்களில் கதவுகளை பூட்டிவிட்டு சோதனை நடத்துவதால் அரசு அதிகாரிகள் கலக்கம். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் ஊழல் தொடர்பாக திமுக, காங்கிரஸ் பெண் கவுன்சிலரிடையே பயங்கர மோதல். கூட்டம் முடிந்து வெளியே வந்தபோது சண்டையிட்டவர்கள் தோல்வியுடன் வந்ததால் மாநகராட்சி அதிகாரிகள், மற்ற கவுன்சிலர்கள் குழப்பம். எங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க, யாரும் வேண்டாம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் புதுக்கோட்டை மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை. படகுகளை பாதுகாப்பான இடத்தில் கரையேற்றி வைக்கவும், மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் ஒளிவரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளம் திடீரென சரிந்து விழுந்து பக்கவாட்டு சுவர். நொடிப்பொழுதில் இளைஞர் உயிர் தப்பிய பரபரப்பு சிசிடிவி காட்சி.
ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி மர்மமான முறையில் மரணம். காதில் இருந்த அரை பவுன் மாயமானதால் நகைக்காக கொல்லப்பட்டாரா என போலீசார் விசாரணை. நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் கழிப்பறை வசதி இருப்பதை உறுதி செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவு. கழிப்பறை அமைக்க வருவாய் இல்லை என்றால் மதுபானம் புகையிலைக்கு கூடுதல் கலால் வரி விதிக்கவும் நீதிபதிகள் யோசனை. இன்ஸ்டாவில் உள்ள ஏஐ சாட்பாட்டிடம் சிறார்கள் தற்கொலை குறித்து பேசினால் அவர்கள் பெற்றோருக்கு அலர்ட் செய்தி. புதிய பாதுகாப்பு அம்சத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் உலகளவில் விரிவுபடுத்த மெட்டா நிறுவனம் தகவல். உகாண்டாவில் பள்ளி பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 மாணவர்கள் உயிரிழப்பு. கல்வி சுற்றுலா சென்று திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்த சோகம். இங்கிலாந்து தொடருடன் விராட் கோலி ஓய்வு பெற கௌதம் கம்பீர் அழுத்தம் தருவதாக தகவல். 2027 உலகக்கோப்பைக்கு புதிய அணியை தயார் செய்யும் நோக்கில் அழுத்தம்.